கடந்த வாரம் நாம் விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் கடந்த நாட்களில் கலாத்தியர் புஸ்தகம் 6 அதிகாரம் நிறைய டெஸ்ட் நான் வாசித்து கொண்டிருந்த போது அதில் எனக்கு பார்த்தா அதில் அந்த 6 அதிகாரத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் முக்கியத்துவப்படுத்துகிறது ஒரே காரியம். அதாவது கிறிஸ்தவங்கன்னா வேற என்ன தேவை உங்களுக்கு? விசுவாசத்தை தவிர வேற எதுவும் தேவை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த விசுவாசத்தை தவிர மற்ற காரியங்கள் எல்லாம் ஏராளமாய் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுது. இந்த கலாத்தியருக்கு புஸ்தகத்தை எழுதும்போது அவர் முக்காசி யூதர்களுக்கு எழுதின மாதிரி எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தினாலே கட்டப்பட்ட மக்கள் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நெறிகளை கைக்கொள்வதில் கவனமா இருக்கிறார்கள். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நியாயப்பிரமாணம் சொன்னா கட்டளை, நீதி நெறி, இதை செய், இதை செய்யாத, அதை செய். நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படலன்னா கூட கவனிங்க, ஓ glory to God, சில நேரம் கிறிஸ்தவர்கள் தேவஜனங்கள் சில கட்டுப்பாட்டுக்குள்ள they take some traditional things. இப்போ சபைக்கு நேரத்துக்கு வர்றது, சபைக்கு எல்லா வாரமும் தவறாமல் வருகிறது, வேதம் வாசிக்கிறது, செபிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒழுங்குக்காக தான் செய்யணும். ஆமென். இதெல்லாம் ஏன் வரல, இதெல்லாம் ஒழுங்குக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்குக்கு. இது this is not the ultimate thing. இந்த ஒழுங்குக்காக இவைகளெல்லாம் வைக்கலாமே தவிர இதை என்ன செய்யறோம்? நியாயப்பிரமாணம் மாதிரி ஒரு சடங்காசாரமாக மாற்றிவிடுவோம். ஹல்லேலூயா. We make this into a tradition. இன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணம் இல்லைனாலும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஒரு பிரமாணம், ஒரு ட்ரெடிஷனல், என்ன சொல்ற, பாரம்பரியமாக கை கொள்ளப்பட்டு செவிப்போம், வேத வாசிப்போம். ஆனா அங்க என்ன வேணும்? இது எல்லாத்துக்கும் மெயினா தேவையானது விசுவாசம். இந்த விசுவாசத்தினால ஏவப்பட்டுதான் இதையெல்லாம் செய்யணும். நாம மற்றபடி மற்ற மனுஷனுக்கு பயந்து, ஒரு கட்டுப்பாட்டுக்கு பயந்து, ஒரு சபைக்கு பயந்து செய்யக்கூடாது. தேவன் பேருள்ள விசுவாசத்தினால் நிறைந்து செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் அது மீனிங்ஃபுல். இல்லைன்னா இதுவும் என்ன ஒரு ட்ரெடிஷனலாக மாறிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் உருவத்தில் ஒரு சடங்காச்சாரம், பாரம்பரியம் உள்ளே வந்து ஒரு ரியலாக விசுவாசித்து தேவனை அனுபவிக்க கூடாதவர்களாக ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆபத்துக்கு நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ஆமென். அந்த தேவ பக்தியின் வேஷம் வேண்டாம். அதாவது அது நமக்கு பிரயோஜனப்படாது. விசுவாசத்தை செயல்படுத்தி இயேசுவை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Only when you exercise faith you can experience God. Exercise and experience. Hallelujah. Exercise faith, you will experience God. Hallelujah. விசுவாசத்தை செயல்படுத்து இயேசுவை அனுபவி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால்தான் இந்த விசுவாசத்தை, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை சரியான விதத்தில் செயல்படுத்தாதபடினால்தான் அந்த கலாத்தியரின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 3 இடங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 3 இடங்கள்ல 3 இடங்கள்ல சொல்றார், கர்த்தரை விட்டு 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 விலகி போறாங்களாம் அந்த ஜனங்கள். இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தரை விட்டு விலகி விலகி போகிறார்களாம். 3 இடங்கள்ல நான் பார்க்கிறேன் அந்த காரியத்தை. வெறும் இன்றைக்கு செய்தி கலாத்தியரின் புஸ்தகத்திலே உள்ள விசுவாசம். ஹல்லேலூயா. The faith taught in book of Galatians. கலாத்தியரின் புஸ்தகத்திலே கற்றுக் கொடுக்கப்படுகிற விசுவாசத்தை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முகவரையாக தான் இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஓ ஹல்லேலூயா, 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி ஆச்சரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இன்னும் தெரிந்து கொள்ளுங்க, விசுவாசம் என்று சொல்லும்போது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவர்.
அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்துலயும் இந்த கிருபையை வச்சுக்கிறார். எபேசியர் 2:5 கூட நமக்கு தெரியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. You are saved by the grace of God through faith. Hallelujah. கிருபையினாலே, முதல்ல கிருபை இருக்கணும். வெறும் விசுவாசம் வந்துட்டாலும் பெருமை வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு. இங்க திரும்ப சொல்ற ஞாபகப்பட்டார், கிருபையினாலே உங்களை அழைத்தார், சும்மா அழைக்கல, இரக்கத்தினால அழைச்சார். அவரை விட்டுட்டு சீக்கிரமா, இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். கவனிக்கிறீங்களா? இந்த சுவிசேஷத்தை விட்டுட்டு, எந்த சுவிசேஷம்? ஆரோக்கியமான சுவிசேஷம். ஆமென். சவுண்ட் டாக்டரின், எப்படி வேணா வாழலாம் என்ற சுவிசேஷம் அல்ல. தேவன் நீ பாவம் செய்து கொண்டே கிருபை கொடுத்துட்டு இருப்பார் என்ற சுவிசேஷம் அல்ல. ஹல்லேலூயா. நீ பிரித்தெடுக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கென்று உத்தமமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு சுவிசேஷம், உபதேசம். கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை விட்டு சீக்கிரமாய் நீங்கள் விட்டு, இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேற சுவிசேஷம் திரும்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆங்கிலத்தில் வாசிங்க. I marvel that you are turning away so soon from him who called you in the grace of Christ, to a different gospel. நம்ம காஸ்பல் என்ன? எல்லாத்தையும் விசுவாசத்துல பெற்றுக்கணும். ஆமென். எல்லாம் விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கு. விசுவாசத்தினால் வராத யாரும் பாவமே. ஹல்லேலூயா. விசுவாசத்தை தோற்கிறோம் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவையே பார்த்துட்டு ஓடு. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், இதுதான் சரியான சுவிசேஷம். இந்த விசுவாசம் இல்லாத வேறொரு சுவிசேஷம். ஆச்சரியப்படுகிறேன். ஏன்? 8வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வேகத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, கவனிக்கணும், நாங்களாவது, நாங்க உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லிட்டு நாங்க சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தேவதூதனாவது, வானத்திலிருந்து வருகிற தூதனாவது, வேற தேவதூதன் வந்து உனக்கு காட்சி கொடுத்து, அது அல்ல, இப்படி நீ இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறான், வேற வானத்திலிருந்து வந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்றார். Accursed is the man. Hallelujah. 9வது வசனத்துல இன்னும் சொல்றார். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். எவ்வளவு பயம். ஹல்லேலூயா. தெளிவா இருங்க, தெளிவா இருங்க. எனக்கு வேத புரட்டர்கள், கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். ஹல்லேலூயா. ஆன்லைன் பிரேயர்ல பாடி பாடி நாங்கள் ஜெபம் பண்ணினோம். நீங்க வரல, மிஸ் பண்ணிட்டீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த பாட்டை பாடலான்னு இந்த புக்கை எடுத்தா, பாட்டு புக் எடுத்தா அந்த பகுதியை காணும். அது போல என்ன எழுதிட்டாங்க? பக்தர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை பரப்புகின்றார் எழுதி. அந்த வசனம் பிடிக்கல போல. ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் கள்ளர்கள் வசனத்தை புரட்டுகிறார்கள், தங்களுக்கு கன்வீனியன்ஸுக்கு திருப்புகிறார்கள். ஆழமாய் மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு சர்ஃபேஸ் லெவல்ல ஜனங்களை அடக்கி வைக்க பார்க்கிறார்கள். ப்ளீஸ் வேக் அப். ஹல்லேலூயா. ஆழமாக மேற்கொள்ளணும், ஆழமாக இயேசுக்குள் மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு உலகத்தை திணிக்கிறார்கள் செய்தியிலே. ஹல்லேலூயா. உலகத்தின் ஆவினாலே ஊழியர்களே நிரப்புகிறார்கள் ஜனங்களை. உனக்கு கர்த்தர் அதை கொடுப்பார், உனக்கு இதை கொடுப்பார், உனக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களே பிரசங்கிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரின்சிபல் ஃபார்முலா என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை நீ முதலாவது தேடு, அவருடைய நீதியை நீ தேடு, இவைகளெல்லாம் உனக்கு தானாகவே கிடைக்கும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவு பகலும் தியானமா இருந்து பாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செழிப்பாக மாறுவாய். இதுதான் ஃபார்முலா. அல்லேலூயா. இதை சொல்லாம தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதுதான் வேறொரு சுவிசேஷம். உலகத்துக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை காண்பிக்கிறது பயங்கரமான மாறுபாடான சுவிசேஷம். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல வந்த போது கூட அவர் ஜனங்களை சுகப்படுத்தினார், பிடிகளை நீக்கினார், சுகப்படுத்தினார். ஆனால் அவர் பிரசங்கித்தார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொன்னார், பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரசங்கனால என்ன? பாவ மன்னிப்பை குறித்து ஜனங்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நிச்சயமே கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இல்லையே. அல்லேலூயா. இயேசு வந்ததே அதற்கு தானே. உலக ஆசீர்வாதம் கொடுக்குமா வந்தாரு? பாவங்களை மன்னித்து மீட்டு ரட்சித்து பரலோகம் கொண்டு போகத்தானே வந்தார். அது கடினமான காரியம் இல்ல. இது பிரசங்கிக்காதனாலதான் ஜனங்களுக்கு இது கடினமா இருக்கு. அல்லேலூயா. ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதை குறித்து எனக்கு வாதம் இருந்துட்டே இருக்கு. பீப்புள் நீட் மனம் திரும்புதலை குறித்து, வெறும் பாவ மன்னிப்புல. லூக்கா 24:47 நான் வாசிக்கிறேன். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புதல், வெறும் பாவ மன்னிப்பு. மனம் திரும்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படணும். ஆமென். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இன்னைக்கு மன திரும்புதல் பிரசங்கிக்கப்படுதா? பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்கப்படுதா? இன்னைக்கு பிரசங்கிக்கிறவர்களுக்கு இந்த பிரசங்கம் பரியாசமாய் தோன்றும். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க பரியாசம் பண்ணலாம். கர்த்தருக்கு முன்பாக தைரியமா கெம்பீரமா யார் போய் நிற்க முடியும்? அல்லேலூயா. ஆகினால இப்படி வேத புரட்டல்கள் பலமான கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில காணப்பட்டு ஜனங்களுடைய கண்களை, திறக்கப்பட்ட கண்களை கூட மூடி போடுறாங்க. ஆவிக்குரிய சபைகளை பார்க்கும்போது பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், உலகத்தை விட்டு, மாயைகளை விட்டு, பாவத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட சபைகளுக்குள்ளே இப்போ அல்லேலூயா சபைகள் நிரம்பி வழியெல்லாம் உலகம் உள்ளே வந்து விடுகிறது, மாயை உள்ளே வந்து விடுகிறது. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இல்லை. உலகத்தின் ஆவி உள்ளே அதிகமாய் வேலை செய்கிறது. இதை எடுத்து காண்பிப்பார் யார்? கலகம் 1:7 கலகப்படுத்தி, உங்களுக்கு சிலர் கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள், அல்லாமல் வேற அல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. The Roman Catholic Church will say that we'll have to rewrite the gospel. சுவிசேஷத்தையே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி ரோமன் கத்தோலிக்க சபை சொல்லுவதாக we have to rewrite the gospel. பயங்கரமான காரியங்கள் நடக்க ஆயத்தமாக இருக்கிறது இதுல. if you are not so strong and in the sound teachings, sound doctrines, you will fall and pray. Hallelujah. Hallelujah. இங்கே பார்க்கும் புத்தி இல்லாத கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? கலகப்படுத்துகிறார்கள். அடுத்தது என்னது? மயக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்கக்கூடாதபடிக்கு உலக மயக்கம், சிற்றின்ப மயக்கம், pleasures of the world. கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா செழிப்பா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா மேன்மையா இருக்கும். உண்மைதான். ஆத்மாவில் நீ செழிப்பா இது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாவற்றிலும் செழிப்பா இருப்பா. இதுதான் காட்ஸ் பிரின்சிபல், காட்ஸ் ஃபார்முலா. அல்லேலூயா. பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்கிறது போல
எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. யார் வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த நேரத்தில். அல்லேலூயா. அதனால ஆத்மாவுக்கு வேண்டிய செழிப்பை நீ முதலாவது தேடு. ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா செழிப்பையும் கர்த்தர் கொடுக்குறாரு இல்லையான்னு சவாலாக எடு. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமென். அடுத்தது நீங்க வாசிங்க கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஹalleluya glory to God வாசிங்க. ஹalleluya praise the Lord. 7வது வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக. திரும்ப 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்ற புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவர் யார்? ஹalleluya. இங்க 5வது அதிகாரத்துல 7வது சொல்ற சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? ஹalleluya. இந்த ஜனங்க கிறிஸ்தவர்களா இருக்காங்க, ஆனா என்ன செய்யல? சத்தியத்திற்கு கீழ்ப்படியல. சபைக்கு நீங்க வந்து போகலாம், சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா? சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா? நீங்களும் சபை செய்தி கேட்குறீங்க சரிதான், வீட்டில் போய் பைபிளும் கைமா இருங்க. அவன் புஸ்தகம் தனித்தனியாக 1-2 வசனம் வாசிக்காதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி கலாத்தியர் 6 அதிகாரம் வாசிப்பாங்க, ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி. அல்லேலூயா. அடுத்த வசனம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். பாருங்க, முதல் அதிகாரம் சொல்றாரு சபிக்கப்பட்டவன் சொல்றாரு, இங்க சொல்றாரு உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்றாரு. அல்லேலூயா. யாரும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஆகையினால இவர் சொல்லுகிறது என்ன? ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுல், ஹalleluya glory to God, அவர் பரிசேயர் 1வது வசனத்து அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்துல ரிலிஜன்ல நான் எக்ஸ்பர்ட் தெரியுமா? யூத மார்க்கத்துல தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிக பக்தி வைராக்கியம், பாரம்பரிய ட்ரெடிஷனுக்காக ரொம்ப வைராக்கியம் இருந்தேன். இப்படிப்பட்ட ட்ரெடிஷன்ல மூழ்கி இருந்த, பாரம்பரியத்துல மூழ்கி இருந்த, பக்தியில நிறைந்திருந்த ஒரு மனுஷனை பிடிச்சி அவன் பிடித்து கத்த தொட்ட உடனே இந்த பாரம்பரியம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், விசுவாசம் மாத்திரமே தேவை. ஹல்லேலூயா. தேவனை கிட்டி சேர, தேவனை பின்தொடர தேவையானது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம் தான் என்று அதை நாம் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. I advanced in Judaism beyond many of my contemporaries in my own nation being more exceedingly zealous for the traditions of my fathers. For the traditions of my fathers. Hallelujah. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படித்தான், கிறிஸ்தவ மார்க்கம் பாரம்பரியமாக போய்விட்டது. அதுல தேவையான என்ன பொருள்? அது மூலப்பொருள் விசுவாசம் காணாமல் போகிறது. இந்த கலாத்தியர் புஸ்தகத்துல என்னென்ன காரியங்களை நாம கண்டுபிடிக்கிறோம்? what we get out of faith என்ற சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வதாக. கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. Galatians 2:15. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பேதுருவை சரியா போடு. நான் வாலிபத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் ரொம்ப இஷ்டம், அதனால காட்ட சாட்டமா இருக்கு. I was an admirer of Paul. பவுல் சொல்ற கவனிங்க,
என் வயதானவர்களுக்குள்ளே நான் எல்லாரும் காட்டிலும் தேடினவராக யூத மார்க்கத்துல நானே சொல்றேன், இந்த நியாய பிரமாணம் வேஸ்ட். ஹல்லேலூயா. இந்த யூதர்களுக்கும் தேவை. தெளிவா சொல்றார், புறஜாதியிலே பிறந்த பாவிகளாய் இல்லாமல். நாம புறஜாதியில பிறந்த பாவிகள் இல்ல. ஹல்லேலூயா. சுபாவத்தின்படி நாம யூதர்கள் தான். ஹல்லேலூயா. ஆனா நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அன்றி நியாய பிரமாணத்தினாலே மனுஷன் நீதிமானாக்கப்பட முடியாது என்று அறிந்து, ஆமென், நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு நாம திரும்ப என்ன செய்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் மேலே விசுவாசிகளாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே நம்ம நீதிமான் ஆக முடியாது. ஏன்? நியாய பிரமாணம் செட் ஆஃப் ரூல்ஸ். இதை செய்யாத செய்யாத, அதை பண்ணாத பண்ணாத. ஏன்? ஜனங்கள் எகிப்துல இருந்து வந்த உடனே தாறுமாறா போய்விடக் கூடாது என்று சொல்லி ஒரு ஒழுங்குக்காக தேவன் கட்டளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க கட்டளை கை கொண்டதுதான் நாம தவிர விசுவாசத்தை செயல்படுத்தி தேவனை கண்டடைகிறதுல இல்லை. ஹல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பவுலும் பார்த்தார், இயேசுவை முகமுகமாய் தரிசித்த பின்பு அவர் சொல்லுறார், ஐயோ இந்த பாரம்பரியம் எல்லாம் வேஸ்ட், மெக்கானிக்கலா அதை செய்யாத செய்யறமே தவிர எனக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இல்லாம போச்சு. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமானாகிறோம். அப்ப விசுவாசம் நமக்கு என்ன கிடைக்குது? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆமென். How are you becoming righteous? Not through any deeds. Please remember. நாம செய்கிற நற்கிரியைகளை வைத்து நம்ம திருப்தி அடைந்து விடவே கூடாது. அது நமக்கு நீதி அல்ல. ஹல்லேலூயா. அந்த நற்கிரியைகள் நம்மளோட கூட சாட்சி கொடுக்கும்படி வரும். ஆமென். ஆனால் நம்முடைய நீதி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். அப்போஸ்தலனாகிய பவுல் யூதனா இருந்தாலும் பரிசேயனாக இருந்தாலும் எல்லா சடங்காச்சாரத்தில் இத்தனை காலங்கள் செய்து வந்தாலும் எல்லாம் வேஸ்ட், எல்லாத்தையும் விட்டு ஒன்னே ஒண்ணு செய்ய போறேன். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால நாம் நீதிமான் ஆகணும்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளாக நாம் மாற வேண்டும் என்று அவர் சொல்லுவார். ஆமென். யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசிகளாய் மாற வேண்டும். அப்போ பாவிகளா, புறஜாதியில பாவிகளா பிறந்த புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல யூதர்களுக்கும் கூட இயேசுவை விசுவாசித்தால் தான் நீதிமான்களாக அவர் மாற முடியும். ஆமென். இதுதான் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 3:6 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி என்னதான் இருந்தது? விசுவாசம். ஹல்லேலூயா. இப்ப நியாயப்பிரமாணம் கொடுத்த உடனே ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த விசுவாசமே காணாம போயிடுச்சு. They were so immersed in rituals. சடங்காசாரம் செய்கிறதுலயே ஜனங்க கவனமா இருந்தாங்க தவிர விசுவாசத்தை செயல்படுத்தி தேவனை கிட்டி சேர முடியாதவர்களாய் போனார். ஹல்லேலூயா. அதனாலதான் எப்பப்பா கலகம், பிரிவினை, போராட்டம், பலவிதமான துர்ச்செய்திகள், அதுக்கு உடனே பலி கொடு, இதுக்கு பலி கொடு, இதே அவங்க வழியா போச்சு. நியாயப்பிரமாணம் பூர்ணம் இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். அதனாலதான் அப்போஸ்தலர் இந்த நியாய பிரமாணம் தான் நம்மள என்ன சொல்லுச்சு? யூதர்களுக்கு சொல்றாரு, இந்த நியாய பிரமாணம் தான் நம்மளை நடத்திட்டு கொண்டு வந்து இயேசுகிட்ட கொண்டு வந்து வழி விட்டுருக்குது. ஹல்லேலூயா. நீங்க வாசித்தீங்கன்னா கலாத்தியர் 3:24 வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிற உபாதியா இருந்தது. ஆமென். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. இயேசுவின் மூலமா தாங்க இந்த சரியான விசுவாச ஜனங்கள் கண்டடைய முடியும். ஏன்? நாம் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு இந்த நியாயப்பிரமாணம் என்ன வந்து படிச்சாங்க? யூதர்களை கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வந்து விட்டது. கவனிங்க. கிறிஸ்துவண்டையில விட்ட உடனே என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து? இந்த நியாய பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் தாம ஏற்றுக்கொண்டு. ஹல்லேலூயா. இனி இந்த ஜனங்க நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு கீழாக வேண்டாம். நியாய பிரமாணத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்க முடியும். இயேசுவின் மேலுள்ள ஒரே ஒரு விசுவாசம் போதும். ஆமென்.
அதனால அந்த விசுவாசம் வந்த போது என்றால் என்ன அர்த்தம்? அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் எங்கது 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் யார்? இயேசு கிறிஸ்து. யார் அவரு? அவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு என்ன வந்த? நியாயப்பிரமாணத்துக்கு அவரும் கீழ்பட்டு இருந்தாங்க யூதனாய். அல்லேலூயா. தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அனுப்பி என்ன செய்தாராம்? 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் 12 13 வாசிங்க. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். நியாயப்பிரமாணத்தை செய்கிற மனுஷன் அதனால பிழைப்பான். அது விசுவாசத்துக்குரியதல்ல. மரத்திலே 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி செய்யாதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இயேசு என்ன செய்தார்? அதனால நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல. 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராக இருந்தார் அல்லவா? அல்லேலூயா. இவர் என்ன பண்ணாரு? நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டோம். அல்லேலூயா. இவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராக தான் வந்தார். 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் 5வது வசனத்துல. இங்க 3:13 மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இயேசு எல்லா சாபத்தையும் தான் மேல சுமந்து இது வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் ஜனங்களை அடிமைப்படுத்தி தேவனிடத்துல சரியா சேர விடாதபடிக்கு ஒரு ஒழுங்குக்கு கட்டளைகளை கொடுத்தா ஜனங்க அதே கதின்னு இருந்துட்டு கட்டளையை ஒழுங்கா செய்து கத்தர் மேல விசுவாசம் வைக்காம போனாங்களே. அல்லேலூயா. கத்தரை விட்டு விலகி போனாங்களே. கத்தர் மேல விசுவாசம் இருந்து செஞ்சிருந்தா கத்தரை விட்டு விலகிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம வெறும் சடங்காசாரத்தை செஞ்சு அவங்களுக்கு போர் அடிச்சு அதனால கத்தரை விட்டு ஈஸியா விலகிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்கும்படி சிலுவையிலே சாபமாய் தொங்கினார். அல்லேலூயா. அதனால விசுவாசம் வந்த பிறகு இயேசு மேல இயேசு எனக்காக சிலுவையில் அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சுமந்து தீர்த்தார். இனி நான் நியாயம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும் போதுதான் கலாத்தியர்ல நாம வாசித்தோம் அல்லவா? 3:25 விசுவாசம் வந்த பின்பு நாம் எதற்கு கீழானவர்கள் அல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. அல்லேலூயா. இயேசு மேல உள்ள ஒரே ஒரு விசுவாசம் போதும். எதுக்கும் நம்ம அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. யாருக்கும் அடிமைப்பட்டவர்களும் கிடையாது. அல்லேலூயா. இயேசுக்கு கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் ஆமென் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நன்றாக தெரிந்து கொண்டீர்களா, புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு இந்த விளக்கம் இல்லாதனால ஜனங்க தடுமாறி அலை. சடங்காசாரம் வேண்டாம், தேவன் பேருள்ள விசுவாசம் தான் நம்ம கொண்டு சேர்க்கணும். ஆமென். ஆகினால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவனுடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம எந்த விசுவாசம்? இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தும் அவர் நியாயப்பிரமாணத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் முறிக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எல்லா ஜனங்களுக்கும், அவரை விசுவாசிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் விடுதலையும் மீட்பையும் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதன் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த கலாத்தியர்ல விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? வாசிங்க. 3வது நீதிமான்களுக்கு பிறகு அடுத்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. நீங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் என்னவாகிறீர்கள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. For you are all sons of God through faith in Christ Jesus. Oh, through faith in Christ Jesus. You are all who? Sons of God, children of God.
இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. யூதர்கள் சொல்லுவாங்க, ஓ ஆபிரகாம் எங்கள் தகப்பன். இயேசு சொன்ன அந்த கல்லுகளினால கூட ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குவார். இன்னைக்கு நமக்கு ஹையர் டிகிரி ஆஃப் பொசிஷன். தேவனுடைய பிள்ளைகள் யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். அப்படி இருக்க அவர் சொல்றார், வாசிங்க அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் உங்களில் நல்லா கவனிங்க, எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம்? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. உங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும். கவனிச்சிங்களா? தயவு செய்து ஞானஸ்நானத்தின் அர்த்தமே எத்தனை பேர் புரிஞ்சு எடுத்தீங்கன்னு தெரியாது. எனக்கு கூட எடுக்கும்போது கொஞ்சம் புரியும், ஆனா செய்தி கேட்க கேட்க இன்னும் நல்லா புரியுதே. ஹல்லேலூயா. உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் என்ன பண்ணீர்கள்? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் தெரியும், ஞானஸ்நானம் என்ன? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, ஹல்லேலூயா, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். இயேசு எனக்காக பாவத்திற்காக, என் பாவத்திற்காக, பர்சனல் ஞானஸ்நானம்ன்றது பர்சனல், என் பாவத்திற்காக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து தான் ஞானஸ்நானம் பெறும். ஆமென். மார்க் 16:14 சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம். அதுதான் வேதத்துல நம்ம கொலோசியர் 3 கூட பார்க்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளை நாடுங்க. ஞானஸ்நானம் பெற்ற நம்ம வேலை என்ன? மேலானவைகளை நாடணும். பூமியில் உள்ளவைகள் இல்லை, மேலானவைகளை தேடணும். ஹல்லேலூயா. அப்போ உங்க ஜீவன், கொலோசியர் 3:3 சொல்லிட்டு, உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. ஹல்லேலூயா. அத கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் என்ன அர்த்தம்? உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. அதனால இப்ப என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானத்தில் எடுக்கும்போது யாரை தரித்துக் கொள்கிறோம்? புது மனுஷனாகிய பழைய மனுஷனை களைஞ்சு போட்டு, பழைய கெட்டு போன பழைய மனுஷனை எப்படி கலந்து போட்டோம்? மனம் திரும்பும் போது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், எனக்கு வேற நல்ல ட்ரெஸ் தான் வேணும் கேட்குறீங்கல்ல, அது மாதிரி இந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். புதிய மனுஷனாக இயேசுவை நான் தரித்துக் கொள்ள தீர்மானம் செய்கிறேன் என்று தீர்மானித்து புதிய மனுஷனாகிய இயேசுவை we are putting on Christ through baptism. Never forget. அது மட்டும் நல்லா தெரியும். ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். இயேசுக்குள் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கவனிச்சீங்களா? அப்போ ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்கள் இயேசுவை தரித்துக் கொண்டோம்? ஆகினாலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். அப்ப கவனிங்க, கிறிஸ்துவின் புத்திரர்கள் விசுவாசிக்கும் போது நாம் யாரை மாறுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் ஞானஸ்நானத்தின் மூலமாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் தெளிவாய் சொல்றார். நீங்க பிள்ளைகளானா என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் போய் அடிமைத்தனத்துல சிக்கிறாதீங்க. கலாத்தியர் அதைதான் செய்தாங்க. ரொம்ப வருத்தத்தோட சொல்றார். உங்களுக்கு பிள்ளைகளாகிறதுக்குரிய அதிகாரத்தை கொடுத்தா மறுபடியும் நீ சடங்காரசாரம் செய்றியே, நீ சம்பிரதாயம் பார்க்கறியே, உலகத்தார் போல எல்லா வழிபாடுகளும் செய்கிறியே. ஓ, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனம் நொந்து போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் தான் 4ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக 6வது வசனம், தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். இனி நீங்கள் அடிமையாய் இராமல் யாரா இருக்கிறீர்கள்? யாரா இருக்கிறீங்க? புத்திரனாய் இருக்கிறார். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திர வழியா இருக்கு. ஹல்லேலூயா. You are a child of God. அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ சுதந்திரிக்க முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 8வது வசனத்துல, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். தேவன் இல்லாததுக்கு நீ என்ன செய்த? நீ அடிமையா இருந்த. தேவனை அறியறதுக்கு முன்னாடி. இப்போதோ 9வது வசனம், நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? பவுல் கேட்கிறார், மறுபடியும் நீ பழைய தொழில், பழைய வழி, பழைய வழிபாடுகள், பழைய செய்கைகள்ல இன்னும் நீ இருக்கிறது எப்படி? விசுவாசம் மாத்திரம் உனக்கு போதும்னு சொல்லுவியா? என்ன பழைய வழிபாடுகள்? 10வது வசனம், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பயந்திருக்கிறேன், பயம். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? சர்ப்பமானது ஸ்திரீயானவளை வஞ்சித்தது போல உங்கள் இருதயமோ கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ. விசுவாசத்துல நிக்க முடியலையே ஜனங்களால. எத்தனை வருஷத்து விசுவாசிகளா இருந்தாலும் கடமைக்காக, சடங்காசாரத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், சபைக்கு போவோம், வருவோம் என்று அவள் இருந்தபடினாலே அங்க என்ன இல்லை? விசுவாசம் ஆழமாய் வேர் கொள்ளாமல் போனதுனாலே சின்ன சின்ன சூழ்நிலையும் அவர்களை கத்தரை விட்டு பிரிந்து போகும்படிக்கு செய்கிறது. அவன் எப்படி இருக்கணுமா விசுவாசத்துல? கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்துல உறுதிப்படு, அவருக்குள்ளே வேறொன்று, அவருக்குள்ளே கட்டப்படு, அவருக்குள் நிலைத்திரு. ஸ்தோத்திரத்தோடு கூட எப்பவும் எதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான காரியங்கள் என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் தெரிய போறோம், விசுவாசம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். மறந்து போக கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வெறும் அந்த ஸ்தோத்திரம் எல்லாம் புஷ்வான மாதிரி அது புஷ்பம் போயிடும். ஸ்தோத்திரம் 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 சொல்லி பாருங்க, அரண்கள் இடிங்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கூட சொல்றது எல்லாத்தையும் அனுபவிக்கிற அதிகாரம் எல்லாம் எனக்கு தகுதியாக நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன், ஒன்றுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஹல்லேலூயா. இப்படி நாம் கர்த்தருக்கு மாத்திரமே விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், அடிமைகள் அல்ல. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக விசுவாசம் இருந்தால் போதும், அவரிடத்துல நம்ம சத்தம் போய் சேரும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போமா? 3:2 வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கலாத்தியர் ஜனங்க சீக்கிரம் ஆண்டவரை விட்டுட்டு போறாங்க, ட்ரெடிஷனை பார்த்துட்டு.
அவர் கேட்கிறார், ஒண்ணு நான் கேட்கிறேன், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உனக்கு ஆவியானவர் பெற்றார், கொடுக்கப்பட்டார்? இயேசு நீ விசுவாசித்த பிறகுதான் உனக்கு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலதானே நீ ஆவியை பெற்ற. 3வது வசனம் கேட்கிறார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? ஆமென். ஹல்லேலூயா. ஓ, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ஆவியானவரை தேவன் உங்களுக்கு கொடுத்தார். நீங்க அதை நான் 3:14 வாசித்தீங்கன்னா, ஓ புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டு இப்போ நடக்கிறதும் செய்கிறதும் ஓ ஹல்லேலூயா எல்லாம் எப்படி மாம்சத்துக்குரியவர்களாக. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் நீதிமான்களாக்கப்படும், 2வது புத்திரராக்கப்படுகிறோம், 3வது ஆவியை பெற்றோம் விசுவாசத்தினால். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 14ஆம் வசனமா சொல்றாரு, ஓ எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. For as many as led by the Spirit of For God, as many as are led by the Spirit of God, these are the sons of God. these are the sons of God. Hallelujah. Oh, glory to God. நான் யோசிப்பேன், sons of God, sons of God யாரா இருந்தா ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை இருக்குதானா? பரலோக ராஜ்யத்துல போகும்போது அங்க ஆண் பெண் இருக்கா? தேவ தூதர்களை போல. Hallelujah. So do not worry. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆண் பிள்ளைக்கு சமானமாய் வைக்கிறார். ஆமென். அது எப்படி? அப்படி இல்லைன்னா மனவாட்டியா வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் பெண்ணாந்தாலும் மனவாட்டி சபை. ஹல்லேலூயா. அப்ப டைம்ல அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண. சரி, கவனிங்க. இப்படி ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். எதனால ஆவியை பெற்ற? அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், ஆவியை பெற்ற நீங்க இப்பொழுது மாம்சத்துல முடிவு பெற போகிறீங்களா? ஆவியானவரை சார்ந்து, ஆவியானவர்களை நிறைந்து, ஆவியானவருடைய நடத்துதலை பெற்று ஆவிக்குரியவர்களாக ஏன் உங்களால் இருக்க முடியும்? You are professing Christ in your lips, mouth, but all your deeds are according to your flesh. Is that acceptable with God? வாயினாலே இயேசுவை பேசுகிறீர்கள், அறிக்கை செய்கிறீர்கள், உங்கள் செய்கைகள் எல்லாம் உங்கள் மாம்சத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. அது தேவனால் அங்கீகரிக்கப்படுமா? இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆமென். ரோமர் 8:13 ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Amen. If you live according to the flesh, you shall die. And if by the Spirit you mortify the deeds of your body, you shall live. Amen. அழிக்காம இருந்தா என்ன ஆகும்? ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமா இச்சிக்குது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இச்சிக்குது. ரெண்டு ஒன்றை என்ன செய்யலாம்? சண்டை போடுது. ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் தானே, நீங்கள் செய்ய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்குது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் எதுக்கு? ஆவியானவரை நமக்கு கொண்டு வருவதற்கு. ஆமென். ஆவியானவர் எப்பதான் இறங்குறாரு? விசுவாசத்தின் மூலமா தான் இறங்குறாரு. ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஓ glory to God. ஆவியினால் நடத்தப்பட தேவ பிள்ளைகளே, எப்பொழுது ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளும். ஓ glory to God. எப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை மேல வாங்க, என்ன உங்களுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்க. நான் ஆவியில ஆரம்பித்து ஆவியில முடிக்கணும், மாம்சத்துல முடிவடைய கூடாது. Amen. Be very careful. மாம்சத்துல முடிவடைய கூடாது. மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சு முற்றிலுமாக ஓ ஸ்பிரிட் டாக்டாக நாம் மாற வேண்டும்.
Hallelujah. We may be so tempted. சோம்பேறித்தனம். கிறிஸ்தவர்களுக்கு என்ன? ஆவிக்குரிய சோம்பு. பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு அவரோட இணைந்து அவரோட நடந்து ஈஸிங்க. அதுதான் நம்முடைய ஹியூமன் எஃபர்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ், கஷ்டமானது, கடினமானது. பிலிப்பு பாருங்க, நலத்தோட சேர்ந்து கொண்டா போய் சேர்ந்து கொண்டா பின்பு ஆவியானவர் அவனை தூக்கிட்டு போயிட்டா, கொண்டு போயிட்டா. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் நம்ம கொடுக்கூடாதா? ஹல்லேலூயா. எப்போ வேணா எங்க வேணா போயிட்டு வரலாமே. கர்த்தருடைய ஆவியானவர்களே எப்பொழுதும் இம்மர்ஸ்டாக, தோய்த்தெடுக்கப்பட்டவர்களாக, மூழ்கினவர்களாக, ஹல்லேலூயா, ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படுத்தினவர்களாக, ஆவியானவர் நம்மளை ஆளுகை எடுக்கும்படியாக ஆளுகையாக கையில கொடுத்துருவோம். நாங்க பாஸ் ஆவி உங்க கையில கொடுத்துருவோம். ஆமென். என்னோட ஆளுகையெல்லாம் ஆவியானவராக இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட்டாதான் ஆவி ஒன்னா சேரும். ஹல்லேலூயா. ஆவியானவரே இப்படி இருந்தால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், ஐயோ ஆவியில ஆரம்பித்த நீங்க மாம்சத்துல முடிய போறீங்களா? ஏன்னா எஃபர்ட், ஹியூமன் எஃபர்ட், டிபெண்டிங் ஆன் ஹியூமன் எஃபர்ட், God is not there. Hallelujah. Faith, விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியில நிறைந்தார். ஆவியானவர் எப்படியெல்லாம் உங்களுக்காக செயல்படுகிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். Amen. Hallelujah. அதுதான் கஷ்டம். இந்த மாம்சம் உண்டி தள்ளிக்கிட்டே இருக்கும். தசை அதசை இப்படி செய் அப்படி செய் அப்பால போசார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஆனந்தத்தை அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள நம்மை முற்றிலும் ஆவிக்குள்ளாக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 3வது அதிகாரம் 5வது வசனம் வேணும் வாசிங்க. கலாத்தியர் 3:5. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார். Hallelujah. அங்கது வாசிங்க. Therefore he who supplies the spirit to you and works miracles among you, does he do it by the work of the law or by the hearing of faith? By the hearing of faith. Hallelujah. உங்களுக்குள்ள அற்புதங்கள் நடக்குதா? எங்க நடக்குது? ஏன் நடக்கல? Hallelujah. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அல்லவா? நீ சடங்காசாரத்துக்கு உன்னை கீழ்ப்படுத்திக்கிட்டு you are so busy and anxious about fulfilling this and that and losing faith. How can God perform miracles, wonders? என்ன பண்ணுறது? அற்புதங்களை பெற நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். We have to be prepared in receiving. What does it mean? எந்த சடங்காசாரமும் அதுக்கு தேவையில்லை. ஒரே குவாலிட்டி, விசுவாசம், கேள்வினாலே. The more you listen to faith words, எந்த சத்தம் கேட்குறீங்க? ஆங்கிலத்தில் வாசிக்கலாமா? Therefore, he who supplies the spirit to you, he who supplies the spirit to you and works miracles among you, அவர் தான் சப்ளை பண்றவர் ஸ்பிரிட், and works miracles among you. Does it do it? By the works of the law, or by the hearing of faith? By the hearing of faith. So, அருமையான தேவப்பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமா விசுவாசத்தை பற்றின வார்த்தைகளை நீங்க கேட்கணும். ஆமென். அதிகமா கர்த்தருடைய சத்தம் உங்க செவிகள்ல என்ன சத்தம் கேட்கணும்? உங்க விசுவாசத்தை தூண்டி எழுப்பக்கூடிய சத்தத்தை தான் அதிகமா கேட்கணும். ஆமென். உங்க விசுவாசத்தை போக்கடிக்கிற, மடங்கடிக்கிற, மூடி போடுற சத்தத்துக்கு விலகி ஓடு. செவியை அடைத்துக்கொள், உன் ஆவியை காத்துக்கொள். Preserve your spirit. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை கேட்கணும். அவங்க எப்படி மரித்தோரை எழுப்பினார், குருடருக்கு பார்வை அளித்தார். ஓ ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்தார்? திமிர்வாதக்காரர்களை எழுப்பினார். அற்புத அடையாளங்கள் நடக்கணும். ஒரு முறை நான் விசுவாசியா இருந்த போதுதான் ஒரு சகோதரியை பார்த்து போயிருந்தேன். இப்படி ஃபெலோஷிப் இருக்கும் ஆவிக்குரியவர்களோடு அதுக்கு ஐக்கியம் எப்பொழுதும். போனாலே நீ கதை பேசுறதால ஜெபிக்கலாம் 2 பேர் சேர்ந்தாலே ஜெபிக்கலாம். அப்போ வேலை முடிஞ்சு நான் போகிறேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தா அவங்க ஃபாதர் நல்ல ஜெஜாண்டிக் ஃபிகர், வயசானவர்.
படுத்து கிடக்குறாரு. திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. நடு வீட்டில் படுக்க வச்சிருக்காங்க. அங்கேயே இவரெல்லாம் போய் பயங்கரமா இருக்கு. திடீர்னு எனக்கு என்ன வச்சு தெரியாது. அங்கிள் எழுதுங்க, ஸ்ட்ரோக் வந்து படுத்து கிடக்குறாரு. அவர் என்ன செய்யறது தெரியாம அவங்க எல்லாம் முடிச்சுட்டு கிடக்குறாங்க. எழுந்துருங்க, கையை பிடிச்சி நடக்க 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 ஆரம்பிச்சிட்டு. ஹல்லேலூயா. மூளை வேலை செஞ்சிருச்சுன்னா நானும் சேர்ந்து படுத்துக்கணும். சொந்த மூளை வேலை செஞ்சிச்சுன்னா ஐயோ ஸ்ட்ரோக் வந்துச்சா அவ்வளோதான், ஒரு வாரத்தில் போயிடுவார் அப்படின்னு நானும் சேர்ந்து ஸ்ட்ரோக் வர வேண்டியதுதான். அதெல்லாம் மூளை வேலை செய்யாமல் திடீர்னு என்ன அறியாமல் கையை பிடிச்சி இன்னொன்று நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதுலேருந்து மரணம் வரைக்கும் நடந்துட்டார். இன்னொரு முறை நம்ம கீழே கூட வந்திருப்பாங்க தாராபுரம் ஸ்கூல் டீச்சர் ராஜீவ் சிஸ்டர். அவங்க ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலெலாம் போய் பார்த்துட்டு ஏதோ ஜோம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, கூப்பிட்டாங்க, இல்லை போகலாம் போனால் அவங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ் உட்காந்துருந்தாங்க. கை கால் வராமல் ஒரு பக்கம் ஃபுல்லுக்கும் பக்கவாகும். அப்போது அவங்க படுக்கையின் மேலே உட்காந்துருந்தாங்க. சரி அப்படியே பேசிட்டு வாங்க சிஸ்டர் நடக்கலான்ட்டு கையை பிடிச்சோடனே அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டு. எனக்கு ஒரே அதாவது என்ன சொல்கிறது, விசுவாசம்னா வெக்கலாம் படப்பட்டு எனக்கு அந்த ஷை டைப் எப்போ எல்லாரும் இருக்கிறாங்களே பார்க்குறாங்களே கொஞ்சம் வெக்கப்பட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கை மட்டும் என்ன செய்யலை, ஃபுல்லாக வருத்தப்பட்டு கொஞ்சம் ஃபுல்லாக ஆக்டிவ் இல்லாமல் பார்த்துட்டு அவங்க நடங்க நம்ம நடக்கலாம் வரீங்களா. அவங்க ஒத்துழைச்சேன். நடக்க முடியாமல் படுக்கை இருந்ததுல கர்த்தர் நடக்க வைத்தார். அவன் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். என்ன காரியம், நம்ம சொந்த மூளை வேலை செய்யக்கூடாது, சடங்காசார வேலை செய்யக்கூடாது, ரீசனிங் இருக்கக்கூடாது. அவன் இது எப்படி அது எப்படி ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யக்கூடாது. மாற்றி நேம் வச்சு ஏசு மேல உள்ள விசுவாசம் எழுந்து நடங்க, அவ்வளோதான். ஜெபம் பண்ணல ஒன்றும் இல்லை, நடங்க வாங்க நடக்கலாமா. கையை பிடிச்சி கொஞ்சம் தூரம் அவங்க வீட்டில் அங்கேயும் இங்கேயும் 2-3 தடவை நடக்க வச்சேன். அடுத்தது அவங்களே நடந்து மேலேயே ஹல்லேலூயா. ஆகினாலே எதனாலே ஆவியை உங்களுக்கு அளிக்கிறவர், சப்ளையர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் பை ஹியரிங் த ஃபெய்த், வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாச கேள்வினாலே தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். நீ முடங்கி போயிருக்கீங்க விசுவாசிங்க, ஏதோ வந்து போறதுல திருப்தியா இருக்கீங்க. நம்முடைய தேவன் அதில் திருப்தியா இல்லை. அற்புதங்களை செய்யணும். அவன் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். உன்னை கொண்டு மற்றவங்களுக்கு அற்புதம் செய்யணும். இதெல்லாம் நான் ப்ரொபகண்டாவை சொன்னதே இல்லை, அது கர்த்தர் செய்கிறார். இது எல்லாரும் செய்யணும். அவன் எல்லாரும் செயல்படுத்தணும். போஸ்டர் போடுறதுக்கு இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் இதெல்லாம் அடங்கி இருக்கு. அவன் உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் விசுவாசம் வியாதி ஓடணும் உன்னை விட்டு. ஹல்லேலூயா. முக்கால்வாசி வியாதி பிசாசுனால வருது. ஒரு சிபிஎன்ல பேட் ராபர்ட்சன் கேள்வி கேட்பார், நிறைய பேர் என்ன கேட்பாங்க. அதில் ஒருத்தர் கேட்டாங்க, கேன் சேட்டன் கேன் ஹீல் அ பர்சன்? சாத்தானால ஒரு மனுஷனை சுகப்படுத்த முடியுமா? அதனால நான் இவங்களை சுகப்படுத்தினேன் அவங்களை சுகப்படுத்தினேன், ஐ வில் நாட் பி கேரிட். அப்போ அவர் சொன்னார், அழகாக சொன்னார், சேட்டனிக் பீப்புள் என்ன செய்வாங்களாம், மனுஷன் மேலே வியாதியும் வச்சு ஒரு ஸ்பிரிட் அனுப்பி வியாதி அனுப்புவாங்க, இன்னொரு ஸ்பிரிட் அனுப்பி அந்த வியாதி இருப்பாங்க. அவ்வளோதான் அந்த ஸ்பிரிட்டுக்கு. ஸோ we are not carried away by all those things. இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை கொண்டு கர்த்தர் முன்னிலும் விசுவாச கேள்வியை கேட்டு கேட்டு போகிற இடங்களை சுகமளிக்கிறது மாத்திரமல்ல, இனி என்னென்ன காரியங்கள் எதிர்ப்பா வருதோ, சூழ்நிலை வருதோ, உன் விசுவாச ஆவினாலே அவைகளை மேற்கொள்ள வேண்டும். அவன் அப்படின்னா நீங்க ஜீவனுள்ள சாட்சியாக வந்து இங்க நிற்பீங்க. போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக வாசியுங்கள் கலாத்தியர் 3:6-9 வசனம். சீக்கிரமா வாசிங்க. கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. நான் வாசித்துக் கொண்டு போகிற நேரம் இல்லாதனால, ஆகையால் விசுவாசம் மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆமென். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாகவே கண்டு.
ஹல்லேலூயா. தேவன் ஒரு பிளான் வச்சிருந்தார். புறச்சாதிகளை எப்படி நீதிமான் ஆக்கணும், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்க போகிறேன் என்று தேவன் பிளான் வச்சிருக்கார். ஹல்லேலூயா. அந்த பிளானை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாராம், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. உனக்குள் ஆபிரகாமே எல்லா ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும். அந்தபடி விசுவாசமாக்கத்தான் விசுவாசமுள்ள ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். So then, ஆசீர்வதிக்கப்படுறார் மட்டும் ஆமென் கம்பீரமா. So then, those who are of faith are blessed with believing Abraham. அப்போ விசுவாசம் மூலமா என்ன வருது? விசுவாசிக்கும் போது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கும் எனக்கும் தான். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு அங்கேயும் இங்கேயும் ஓட வேணாம். எந்த ஊழியக்காரர் செபிக்கிறதுனாலும் ஆசீர்வாதம் அல்ல. ஹல்லேலூயா. நீ தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறது மூலமாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் உரித்தாவதாக. ஹல்லேலூயா. நமக்கும் உடையதா இருக்கிறது. ஆகினால் ஆசீர்வாதங்களை கேட்கணும், உரிமையா கேட்கலாம். I believe in you, Jesus Christ, and you ought to bless me, God. Hallelujah. And all the blessings of Abraham, நீ கேட்க மாட்டேங்கிற, கேள். Hallelujah. கர்த்தர் கொடுக்கிறவராக இருப்பார். ஆமென். அடுத்ததாக வாசிங்க கடைசியாக என்று நினைக்கிறேன். பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். கலாத்தியர் 3. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் அளிக்கப்படும். படி வேதம் எல்லாரையும் பாவத்தில் அடைத்து போட்டது. வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கு. நம்ம அநேகருக்கு உங்களுக்கு சந்தேகம் வரலாம், பழைய ஏற்பாட்டு தானே, அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? விசுவாசி எல்லாம் சும்மா எப்பாலே போசாங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்னது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். அதை விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் கொடுப்பான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமா? விசுவாசம் இருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு. நாம் எப்படி இருக்கிறோம்? பெருமையா இருக்கும். சுதந்திரவாளிகள். We are to inherit. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் வாக்குத்தத்தம். ஆமென். திரும்ப உங்க வாக்குத்தத்தத்தை, வேதத்தை ஏதோ வாசிச்சு விடாதீங்க. வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி அது உங்க வாழ்க்கையில செயலாகும்படிக்கு இடம் கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, திரும்ப நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி, சடங்காசாரத்தின்படி நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, ஆங்கில தமிழ்ல வாசிங்க 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்கள் ஆக விரும்பினா, அல்லது நீங்க செய்கிற அடிட்ஸ், மாம்சத்தின் கிரியைகளினாலே, பாரம்பரியத்தினாலே, பழக்க வழக்கங்களினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்க விரும்பினா, நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். You have fallen away from grace. ஆமென். அந்த பழைய பரிசேயருடைய ஆவிதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, விசுவாசிகளுக்கு மத்தியிலே, சபைகளிலே ஒன்று பரிசேயர் ஆவி, பக்தி வேஷத்துல அதிகமான பரிசேயர் ஆவி இருக்கிறது. இல்லாவிட்டால் ஒரு விடுதலை இல்லாமல் பாவத்தில் அடிமைப்பட்ட ஒரு ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா.
இந்த விசுவாசத்திலே செயல்படுத்தி பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப், இயேசுவை அனுபவபூர்வமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆரோக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை. அவன் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். எல்லாம் போய் கேரியர் போய் பக்தி வேஸ்ட் நோம்புமா எசைச்சி இப்படி இருக்கிற சும்மா மண்டை கட்டப்பட்டு சிந்தை கட்டப்பட்டு ஆவி கட்டப்பட்டு ஆவியானவருடைய தொடுதல் செயல்பாடுகள் இல்லாமல் பக்தி வீக். அதுவும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் ஒன்றுதான். ஹல்லேலூயா. ஆகையினால நியாயப்பிரமாணத்தினால நீதிமான்களாக விரும்புகிற கிருபை இயேசு கிறிஸ்துவை விட்டு கிருபை நின்று பிரிந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்களே, கிருபையிலிருந்து விழுந்தீர்கள்னா விசுவாசத்தை பயன்படுத்தல. நியாயப்பிரமாணத்துல நீதிமான்களாக விரும்பினால கிருபையிலிருந்து விழுந்துட்டோம். அடுத்தது நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்திலே நம்பிக்கையினால் காத்திருக்கிறோம். வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இயேசுவிடத்துல விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். Amen. It is faith that works working through love. Working through love. That is simple. Christianity is so simple. இன்னைக்கு ஜனங்க முக்கியமானதை விட்டுட்டு என்ன செய்யறது? தேவையில்லாத மற்ற எல்லாம் செய்யறது. முக்கியமான விசுவாசத்தை விட்டு. ஹல்லேலூயா. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்.